பொதுமக்களாகிய நாம் எல்லோரும் சொல்லும் ஒரே வார்த்தை, இவரைப் போல யாரேனும் உண்டோ? இவரைப் போல மீண்டும் நமக்கு கிடைக்க மாட்டார்களா? ஏக்கமாக இருக்கிறது. ஒரு நல்ல மனிதரை, ஒரு உயர்ந்த மனிதரை மற்றொரு உயர்ந்த மனிதரால் மட்டுமே அடையாளம் காண முடியும். நேரு பெருமகனார் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர். இங்கிலாந்துல லண்டன்ல போய் படித்த ஆளு. உலக சரித்திரத்தை எழுதியவர், இந்திய சரித்திரத்தை எழுதியவர். ஆனால் அந்த பெருமகனுக்கு ஆலோசனை சொல்லுகிற மனிதராக இருந்தவர் யாரு? நம்ம காமராஜர் ஐயா தான். அது மிகப்பெரிய வியப்பான காரியம். செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தன்னுடைய கோட்பாட்டையே மாற்றிக்கொள்கிறார் என்றால் உயர்ந்த மனிதர். மிகப்பெரிய தலைவராக கருதியது மட்டுமல்ல, எந்த கோட்பாடு எவருடைய வாழுகிற பொழுது எவருடைய சிலையை நான் திறப்பதில்லை. காமராஜர் ஐயா சிலையை திறந்திருக்காரு. இந்த மண்ணிற்கு வந்து இவருக்கு சிலை திறந்து வைப்பதற்கு முன்னின்றார் என்று சொன்னால், மேருமலையை கீழே இறக்கி வந்த மேருமலையா இது? மிகப்பெரிய மலையா இது? மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த காமராஜர் ஐயா சாதனையாளர். அந்த சாதனையாளரின் உயர்ந்த நேர்மையான நற்பண்புக்காகவே நேரு இவருடைய சிலையை திறந்து வைத்தார்.